நம்ம இப்போ பார்க்க போகிறது ப்ராசஸரோட ஃபங்க்ஷன் என்னன்னு. ஆக்சுவலாக P4 ப்ராசஸரு. இதில் உங்களுக்கு P4ன்னு போட்டிருக்கு. உங்களுக்கு ப்ராசஸர் ஸ்பீடு, உங்களுக்கு கேட்ச் மெமரி அண்ட் பஸ் ஸ்பீடு 3 இருக்கும். இதை வச்சு இதை பொறுத்து உங்களுக்கு கம்ப்யூட்டரோட ஸ்பீடு எவ்வளோ பர்ஃபார்மன்ஸில் இருக்கணுங்கிறத தான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கொடுத்துருக்கிறது 3.2 GHz. அப்போ அதுதான் உங்களுக்கு ப்ராசஸரோட ஸ்பீடு, கிளாக் சைக்கிள்னு சொல்லுவாங்க. அது வந்து ஜிகாஹெர்ட்ஸில் தான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுவாங்க. ரெண்டாவது இருக்கிறது வந்து 4M கேட்ச் மெமரி. அது வந்து உங்களுக்கு ஹார்ட் டிஸ்கில் இருந்து டேட்டாஸை எப்படி கேட்ச் பண்ணி மெமரி எடுக்குதோ, அந்த மெமரியிலேருந்து எவ்வளோ ஸ்பீடில் அது எவ்வளோ டேட்டாஸை உங்களுக்கு கேட்ச் பண்ணி எடுக்குதோ அதை பொறுத்து தான் கேட்ச் மெமரின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க. அது எவ்வளோ அதிகமாக எடுத்துச்சிங்கன்னா அந்த ஸ்பீட் பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு நல்லாயிருக்கும். மூணாவது வந்து 800ன்னு போட்டிருக்கிறது. அது வந்து பஸ் ஸ்பீடுன்னு சொல்லுவாங்க. பஸ் ஸ்பீடுங்கிறது உங்களுக்கு வந்து ஹார்ட் டிஸ்கில் இருந்த டேட்டாஸை SATA கேபிள் வழியாக அது எப்படி வந்து டேட்டாவை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய ஸ்பீடு, அதுதான் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீடு, பஸ் ஸ்பீடுன்னு சொல்லுவாங்க. இதை பொறுத்து தான் உங்களுக்கு சிஸ்டத்தோட ஸ்பீடு வந்து ஜாஸ்தியாக வரும்.